Hi friends, welcome to GD Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோவை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பாய் அக்கா நான் அப்ளை பண்ணேன் ஃபோட்டோ சிக்னேச்சர் கொடுக்கும்போது இனிஷியல் எனக்கும் மை ஃபாதருக்கும் மென்ஷன் பண்ணலக்கா என்ன பண்ணுறது ப்ராப்ளம் வருமாக்கா சொல்லுங்கள் ப்ளீஸ். அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுதே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து தான் ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நான் மட்டும் இல்லை மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இனிஷியல் மாற்றி போட்டிருக்கீங்க, ஃபாதருக்கும் வந்து இனிஷியல் மென்ஷன் பண்ணலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் எதாவது ப்ராப்ளம் வரும்னா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க அந்த சைடில் வந்து இந்த இனிஷியலை வந்து மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் 85 பிசி கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா பிஏஎல்எல்பி? ரிப்பீட்டட் கமெண்ட் கேட்காதீங்க, ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துருக்கேன். 85% வந்துட்டு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டி 86 பிசி ஓன்லி கவர்மெண்ட் அப்ளைடட் காலேஜ் பாசிபிள் டு கெட் சீட் மேம். 86% வந்து கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விவேகானந்த் இந்த டைம் கட் ஆஃப் கம்மியாக வாய்ப்பு இருக்கா மேம்? கம்மியாக இருக்க வாய்ப்பு வந்து கம்மி தான், 1 or 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம், ஏன்னா ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கிறதால. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாய் நான் பிஇ முடிச்சுட்டேன் 12th மார்க்கை வச்சு அப்ளை பண்ணலாமா? நீங்கள் பிஇ முடிச்சிட்டிங்கன்னா 12th மார்க் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா 5 years லா டிகிரி தான் பண்ண முடியும், 3 yearsக்கு பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் பிஇ வச்சு பண்ணுறீங்கன்னா 3 years லா டிகிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எம்மா சந்தோஷ் மேம் எனக்கு இமெயில் வரல, நான் 7.5 இருக்கேன். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து 90 above இருந்ததுன்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்துட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ண சொல்லி. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் என்னன்றது எனக்கு தெரியல. மெயில் வரலனாலும் நாளையிலேருந்து செக் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து மெயிலில் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யோவன் கால் பண்ணி யூனிவர்சிட்டி கேட்ட சொன்ன ப்ரிஃபரன்ஸ் மாற்றுவாங்களா? மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை. நாளைக்கு 30% வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, மேபி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் மாற்றணுன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து கால் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து யூனிவர்சிட்டி அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குது இல்லையா அவங்களுடைய வெப்சைட்டில், அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் மாற்றணுன்றதை மெயில் அனுப்புங்க. லாஸ்ட் இயர் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எடிட்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த இயர் கொடுப்பாங்களான்றது கன்ஃபார்மாக தெரியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சித்து மேம் எனக்கு வரல, மெயில் வரலன்னா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி ஒகேஷ்னல் குரூப்பில் வீடியோ போடுங்க மேம் ஃபார் ஃபுல் வீடியோ அண்ட் எத்தனை இது ஆக்சுவலாக வந்து முத்துப்பாண்டி உங்களுக்கு இன்றைக்கி லைவில் நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். வெக்கேஷனல் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 92 ஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் 91 செகண்ட் ரவுண்ட்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ செப்பரேட்டாக வந்து வெக்கேஷனல் குரூப்புக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரிலீஸ் பண்ணும்போது கீழே அந்த நோட்டுன்னு சொல்லிட்டு 1 or 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த வெக்கேஷனல் குரூப்புக்குன்னு 4% ரிசர்வேஷனோ ஏதோ ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? தனியாக வந்து கட் ஆஃப் இதுக்குன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தருதரா அக்கா எஜுகேஷ்னல் லோன் கிடைக்குமா 3 years LLB? எஸ் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் லோன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்திகா மேம் நான் 6th to 8th எய்டட் ஸ்கூலில் படித்தேன், எனக்கு மெயில் வந்திருக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கா மேம், எனக்கு ப்ளீஸ் ரிப்ளை மீ. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் வந்துட்டு இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவீங்க. 6th-லேருந்து 8th வரைக்கும் கிடையாது, 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். நீங்கள் வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா தான் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே நீங்கள் வருவீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிருபா ஐ மேம் என்னோட காலேஜ் மார்க் ஷீட் 3 and 4th செமஸ்டர் மார்க்ஸ்
கிருபாலினி ஆல்ரெடி வந்து எல்லா உங்களுடைய கமெண்ட்ஸுக்கும் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து டைப் பண்ணி அனுப்ப முடியல, நிறைய கமெண்ட்ஸ் வருதில்ல, அதால தான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். உங்களுடைய காலேஜ் மார்க் ஷீட் இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 மந்த்துக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 3rd and 4th செப்பரேட் மார்க் ஷீட் இல்லைனாலும் உங்களுக்கு 6th செம் முடித்த உடனே கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும். அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலே அட்மிஷன் அப்போ போதுமானதாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து காப்பி ஆஃப் மார்க் ஷீட்டை வந்து யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மகேஸ்வரன், எம்ஓபி ரவுண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம் ப்ளீஸ். ஸ்வேதா ஆல்ரெடி வந்து லைவில் உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். எம்ஓபி ரவுண்ட் முழுக்க 12 ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேகன்சிஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த ப்ரைவேட் காலேஜஸில் சீட் ஆனது அலோகேட் பண்ணுவாங்க. ஆர்த்திகா மேம், எனக்கு மெயில் வந்துச்சு மேம். நான் 6th-லேருந்து 8th, 9th-லேருந்து 12th 2 ஸ்கூலில் படித்தேன் மேம். போனஃபைட் ஹெட்மாஸ்டர்கிட்ட மட்டும் சைன் வாங்கி சிஇஓட்ட வாங்கலை. இஷ்யூ ஆகுமா மேம்? ப்ளீஸ் ரிப்ளை மேம். அதாவது உங்களுக்கு அந்த அனெக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட உங்களுடைய சைன் ப்ளஸ் வந்து சிஇஓ சைன் கேட்டிருக்காங்க கன்ஃபார்மாக. இன்னும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பாய் மேம், ஐஎம்எஸ்சி கம்யூனிட்டி, மை 12th மார்க் நாட் இன்டர்னல் மார்க் 460, மை பர்சன்டேஜ் 4 சப்ஜெக்ட் 8. எனக்கு சீட் கிடைக்குமா? கவர்மெண்ட் மூலயமா தனியார் காலேஜ் 82% கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காவியா மேம், நான் 5 year LLBக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கேன். எனக்கு 89 இயருக்கு சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு காவியா. தாமோதரன், டைரக்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் BA 24 முடிச்சிருக்கேன்க்கா, 3 years அப்ளை பண்ண முடியுமா? நீங்கள் வந்துட்டு ரெகுலரில் வந்துட்டு BA டிகிரி பண்ணால் மட்டும்தான் 3 yearsக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா 5 years 12th ஸ்டாண்டர்டை வச்சு 5 years BA LLB தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் டிஸ்டன்ஸில் பண்ணதால் BA வந்து 3 years LLB பண்ணுறதுக்கு வேலிட் கிடையாது. நீங்கள் இதுவே ரெகுலரில் பண்ணியிருந்தீங்கன்னா 3 years LLB பண்ணுறதுக்கு வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிலம்பம், 69 கட் ஆஃப் கிடைக்குமா? 69 என்ன கேட்டகரின்றதை மென்ஷன் பண்ணலை. கேட்டகரி மென்ஷன் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியும். 69ன்றது ரொம்ப லோவான கட் ஆஃப் தான். Cash mine, I am already completed BSc degree ma'am. When application opened for 3 years LLB course in Ambedkar Law College. June last, July 1st 3 years LLBக்கு application start ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராமலிங்கராஜன், எனக்கு மெயில் வரல மேம். ஐ எம் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். எனக்கு மெயில் வரல மேம். இப்போ நான் என்ன பண்ணுறது? அதாவது நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், 31st வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை செக் பண்ணுங்கள். அப்படி வரலன்ற பட்சத்தில் நாளைக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டேன்றதால நாளைக்கு காண்டாக்ட் பண்ணால் தான் உண்டு. அதுக்கப்புறம் சண்டே வந்து லீவாக இருக்கும். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் இருக்கேன், எனக்கு வந்து மெயில் வரலன்னு கேளுங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் 90 above இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் மேம், எனக்கு வரலன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். 90 above இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி வந்து இந்த மெயிலை சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் 90 above வச்சுக்கிங்கன்னா யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முனி மேம், 76 கம்யூனிட்டி SC BA LLB வருமா மேம்? 76 வந்து வாய்ப்பு இருக்குது. 3rd ரவுண்டில் மேபி ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில். வைஷ்ணவி வெல்கம். கருப்பசாமி அக்கா, எனக்கு கட் ஆஃப் 81, நான் SC கம்யூனிட்டி, எனக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா?
81க்கு வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மணிகண்டன் மேம் யூஜி பண்ணியிருக்கேன் 3 இயர்ஸ் கோர்ஸ் தனியாக அப்ளை பண்ணணுமா இல்லை 5 இயர்ஸ் கோர்ஸ்லேயே அப்ளை பண்ணணுமா மேம்? நீங்கள் யூஜி வந்து ரெகுலரில் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து யூஜி வந்து டிஸ்டன்ஸ்லையோ இல்லை வந்துட்டு அரியர் வச்சுருக்கீங்களா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 12th குவாலிஃபைடை வச்சு தான் 5 இயர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, அக்கா எனக்கு 89% கட் ஆஃப் இருக்குது, கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். 89க்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வல்லவாவா 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு 71 என்னோட டிகிரியில் இருந்து பிசிக்கு திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா? 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு 71% வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கவர்மெண்ட்டில் கிடையாது. மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், அது திருநெல்வேலியில் கிடைக்குன்றதை சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சசி, ஹலோ மேம் 95 ஓசி ஃபஸ்ட் ரவுண்டில் அப்ளேட்டடில் கிடைக்குமா? எஸ் 95% தாராளமாக ஓசி கேட்டகரிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கௌதம், அக்கா நான் பிசிஏல 7.5 சிஜிபிஏ எஸ்சி கேட்டகரி சீட் கிடைக்குமா? 74% உங்களுடைய பர்சன்டேஜ் சிஜிபிஏ இன்ட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 பாயிண்ட்ஸால் மல்டிஃபை பண்ணுறீங்களா இல்லை 9.5ஆல் மல்டிஃபை பண்ணுறீங்களா தெரியல. நான் 10ஆல் மல்டிஃபை பண்ணி பார்க்கும்போது 74% இருக்குது. 74% வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முத்து மாணிக்கம், 80% எம்பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? பாசிபிள் இருக்குது. ஜெயஸ்ரீ, அக்கா நான் 60% 12th எஸ்சி கேஸ் பிஏ எல்எல்பி 60க்கு கிடைக்காது, நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம் ஜெயஸ்ரீ. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா குமரவேல், 83% எம்பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அக்கா? 83% கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன், அக்கா நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், பட் அதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன், பட் அவங்க கவர்மெண்ட்டுன்னு போட்டுட்டாங்க, அதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அதை சேஞ்ச் பண்ண வேறு ஆப்ஷன் இருக்கா? அதாவது நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்ற பட்சத்தில் 7.5 ரிசர்வேஷனில் வருவீங்க. அதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் அதுக்கான எலிஜிபிள் வருவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இன்னுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வசந்த், சிஸ்டர் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு ப்ரைவேட் காலேஜ் எஜுகேஷ்னல் லோன் கிடைக்குமா? எஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் துர்கா, எல்எல்எம் படித்தா மட்டும்தான் ப்ரொஃபஸர் ஆக முடியுமா, வேறு மாஸ்டர் டிகிரி படித்தா ஆக முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்டபிள்யூ, அதாவது எல்எல்எம் படித்தா நீங்கள் லா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகலாம். ஓகேங்களா, லா சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் ஆகணும். இப்போ எம்எஸ்டபிள்யூ படிச்சிருக்கீங்கன்னா அது ரிலேட்டடான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுப்பாங்க இல்லையா, மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பிசிஏ பிபிஏ அது போல் இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸில் நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகலாம். ப்ரைவேட்டோ அல்லது கவர்மெண்ட்லேயோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். லா காலேஜில் வந்துட்டு எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு வந்துட்டு ஆக முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ், அக்கா 82 எம்பிசிக்கு அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா? 82க்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டிஎன், டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி காண்டக்ட் பண்ணாக்கா ஆனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்க அக்கா, நான் ப்ரைவேட் காலேஜில் போட மறந்துட்டேன், சேஞ்ச் பண்ணலாமா ப்ளீஸ் அக்கா சொல்லுங்கள். அக்கா எனக்கு 7.5 இருக்குது, அக்கா ப்ரைவேட் காலேஜில் ஃப்ரீ படிக்கலாமா? என்னோட கட் ஆஃப் 80. நீங்கள் 80% வச்சுருக்கிறதால 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வரமாட்டீங்க. 90 above இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவீங்க. நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் வந்து ப்ரைவேட் போட்டிருக்கலாம், ஏன்னா வந்து உங்களுடைய கட் ஆஃப் லோவாக இருக்கிறதால. 80 லோவான்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கிறதால நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் கன்ஃபார்மாக. கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுனா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் படிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஸோ யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ஃபோன் எடுப்பாங்க.
ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் வந்து கால் பண்ணுங்கள். எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாத உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டரில் வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி அந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதில் அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் நம்பர், இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டுடைய லெட்டர் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க பார்த்தாங்கன்னா இதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 80% கிடைக்கும் கவர்மெண்ட்டில், 50% கிடைக்கும், 50% வந்து டவுட் தான். ஸோ அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சென்ட்ரல் லா காலேஜ் இல்லைக்கா, சென்ட்ரல் லா காலேஜில் எடிட் ஆப்ஷன் அட்மிஷன் போடுறதுக்கு எப்படி அட்மிஷன் போடுறதுன்னு சொல்லுங்கக்கா. எஸ், அது வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது சென்ட்ரல் லா காலேஜ் அங்கே வந்து ஷோ ஆகலை. இது எப்படின்னு தெரியல. நான் யூனிவர்சிட்டியில் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். சத்தியமூர்த்தி அக்கா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு அப்ளிகேஷனில் போட்டுட்டாங்க அக்கா, நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லை, இப்போ அதை எப்படி அக்கா மாற்ற முடியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா ஜென்ரல் கேட்டகரியிலே உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் 80% எஸ்சி எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? 80% கிடைக்கும் உங்களுக்கு ரமேஷ். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தினேஷ் பிபிஏ எல்எல்பி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். பிபிஏ எல்எல்பி வந்துட்டு இதுக்கான வீடியோ தனியாக நான் மேக் பண்ணி போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்ரீகா 90% எம்பிசி கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைக்குமா? உங்களுக்கு ஸ்ரீகா 90% ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைச்சிடும். மேபி வந்து மெரிட்டில் வரலாம், அப்படி இல்லைனா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் 65% ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா கவுன்சிலிங் மூலமாக? கொஞ்சம் டவுட் தான். ரமேஷ் பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் படித்தால் வங்கியில் லோன் கிடைக்குமா? கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓஎம்கேசி 3 years கோர்ஸ் 73% இன் யூஜி இஃப் ஐ எம் அப்ளை கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா? 73% வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் மேபி ப்ரைவேட்டில் கிடைக்கலாம், கவர்மெண்ட்டில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. கீர்த்திமணி மேம் 73 இருக்குது, அரியர் கிளியர் பண்ணிட்டேன், லா காலேஜில் சீட் கிடைக்குமா மேம்? 73% வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் மேபி கிடைக்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி லோ. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, பிரவீனா 80 மேம் எஸ்சி கிடைக்குமா? எஸ் பிரவீனா, உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸுடைய வீடியோவே பார்க்குறதில்ல. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை அனுப்பலான்னு சொல்கிறீங்க. எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வீடியோவாக அன்னன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டு நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோலையும் கொஷின் ஆன்சர் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.